நீ என் பொண்ணுக்கு ஒரு ஹஸ்பண்டா நீ எனக்கு ஒரு வாரிசா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நாளைக்கான ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்துகிறாங்க. இந்த பக்கம் சிந்துக்கிட்டேயும் விசாரிக்கிறாங்க, நம்ம சிவாக்கிட்டேயும் வந்து விசாரிக்கிறாங்க. சிந்து வந்து தான் செய்த தப்பெல்லாம் வந்து ஏற்றுக்கிறாங்க. அதுக்காக வந்து என் ஹஸ்பண்ட் விட்டு என்னால் வந்து போக முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிவா கிட்ட வந்து விசாரிக்கும் போது சிவா வந்து உங்கள் கூட சிந்து கூட வாழ விருப்பமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்கும்போது சிவா வந்து வாழணும்னு சொல்லலை, வாழ மாட்டேன்னு சொல்லலைன்னா காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியும் அவங்க ஒரு பக்கம் பேசியிருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து சிந்துக்காவும் வந்து அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ ரெண்டு பக்கமே வந்து அவங்க மாட்டின் முடிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்துக்காக யார் வாதாட போகிறாங்கன்னா வந்து ஒரு கேரக்டர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து சிந்துக்காக வாதாட போகிறாங்க. இந்த பக்கம் அன்னபூர்ணி என்னாலும் சரி எனக்கு அவள் வேண்டவே வேண்டாம் மருமகளா, என் புள்ள வாழ்க்கையை கெடுத்துட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணியும் வேணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ சிந்துக்காக இதுக்கப்புறம் வந்து ஃபைட் பண்ணி அந்த அட்வொகேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துவையும் சிவாவையும் ஒரே வீட்டில் வந்து ஒரு வருஷம் தங்க வைக்கணும், அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சிந்து அந்த வீட்டில் வந்து வாழ போகிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.